வாழ்க வளமுடன். காயக்கல்பம் பார்த்துட்டோமா, எவ்வளோ பதிவுகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிலாம் பதிவுகள் வருது, தாத்தா மூலயமா அப்பா மூலயமா நம்ம எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிகிட்ருக்குறோம் இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோம், பெண்களாக இருந்தால் நான் ஒரு 3 நாள் ஆழியார் போயிட்டேன்னா உனக்கு சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் 3 நாள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என் அருமை தெரியும்னு சொல்லுவோம். ஆண்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க, நான் போயிட்டு உனக்கு சம்பாதிச்சு வந்து கொடுக்கலாம், வயிற்றில் ஈர துணி தான் கட்டிட்டு படுக்கிறோன்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. எதுக்குன்னா, நம்ம எல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், எதுவுமே நாம் செய்யலை. குறிப்பாக யோகப்படி என்ன சொல்கிறதுனா, விஞ்ஞான மெய்ஞானப்படி இந்த உருவமே நம்முடையதல்ல. சொல்கிறல, வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த அப்படியே அத்தையை உரிச்சிட்டு பிறந்திருக்குது, அப்படியே தாத்தா மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது பதிவுகளை சார்ந்துதான் நம்முடைய உருவ அமைப்பு, உடல் எல்லாமே, உடல் அமைப்பு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய படிப்பு திறன் எல்லாமே, அறிவாற்றல் திறன் எல்லாமே அமைஞ்சிருக்குது. இப்போ காயக்கல்பம் பார்த்திங்கன்னா, அடிப்படை தத்துவம் சாமிஜி எப்படி சொல்கிறாங்க, அடிப்படையாக என்னெல்லாம் இருக்குது, ஒரு மனிதன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் பிறந்திருக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம ரொம்ப சிந்திச்சது இல்லை, நம்ம என்ன இருக்கிறோம், நம்ம உடம்புக்குள்ளே என்னெல்லாம் செயல்பாடுகள் நடக்குது, நான் செஞ்சோன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நாம் ஜீரணம் பண்ண உள்ள இரையாற்றல் ஜீரணம் பண்ணிகிட்ருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், 5 விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஒரு மனிதன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பருவுடல், ஜீவ வித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம்னு ஒரு 5 விஷயங்கள் இங்கே உங்கள் முன்னாடி இருக்குது. இதில் பரு உடல், இந்த உடல் சொன்னாங்க இல்லையா, அம்மா தான் 10 மாதம் உயிரை உடலாக மாற்றுறாங்க. அது எத்தனை நாளில் மாறும்போது எப்படிலாம் இருக்குது அப்படின்றது நம்ம இன்னும் உதாரணம் என்ன சொல்கிறாங்க, கரு உருவாகும் போது அந்த பெண் என்னெல்லாம் மனநிலையில் இருக்கிறாங்களோ, என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ, அதுதான் அந்த கருக்கிட்ட வெளிப்பாடு ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ஆராய்ச்சிலையும் அது உண்மைன்னு கண்டுபிடிச்சிருக்கு. முன்னாடி வேத காலங்கள்லேயும் அதற்கான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தை ஒரு பெண் கருவுற்றி இருக்கும்போது அவங்க நல்ல விஷயங்களை மட்டும் பதிவு செய்யணும். நிறைய விஷயங்கள் அவங்க தொடுதல் மூலமாகலாம் கூட நடக்குது. அதுக்கு விழாக்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஒரு சீமந்தம்னு வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்தது எல்லாமே ஏன்னா அடுத்த சமுதாயமே அவங்க தான் உருவாக்குறாங்க, அடுத்த சந்ததியினரை. இப்போ அந்த சந்ததி அமைதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த பெண்ணை சார்ந்து தான் விஷயங்கள் நடக்குது. அப்போது அதற்காக தான் நிறைய வழிமுறைகளை முன்னோர்கள் கொடுத்தாங்க. நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம், ஒரு நலங்கிடுவது, ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு நலங்கு வைக்கிறது, பூ வைக்கிறது. இந்த நலங்கு வைக்கும்போது கூட இன்றைக்கி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, தொடு உணர்வு. இந்த தொடு உணர்வின் மூலமாக அந்த குழந்தைய இந்த அம்மாவோட தோலை தொடும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு அமைதித்தன்மை, ஒரு மகிழ்ச்சி உருவாகுது. ஒவ்வொன்றும் ஆராய்ச்சியில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. வளையல்கள் போடும்போது அந்த ஓசையே குழந்தை கேட்குது, பேசுகிறத கேட்குது. இப்போ என்னென்னா, ஒரு கருவுற்றி இருக்கும்போது அது என்னெல்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகுது. உள்ளே எதனா பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் நல்லா ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதை மாற்ற முடியும். எங்கள் மன்றத்திலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த உடல்னால் என்ன, இந்த உடலை பற்றி யாரும் தெரிந்து கொள்வதில் அக்கறை நமக்கு இல்லை. ஏன் தெரியுங்களா, நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு மிக்சி வாங்குகிறோம், ஒரு கிரைண்டர் வாங்குகிறோம், இல்லை ஆண்களாக இருந்தால் ஒரு வண்டி வாங்குகிறோம். என்ன பண்ணுவோம், தொடச்சி வச்சுப்போம். அந்த மிக்சியை இவ்வளோ அளவு தான் போடணும், மிக்சியில் மாவு அரைக்கக்கூடாது, சட்னி தான் அரைக்கணும், பார்த்து வச்சுப்போம். கிரைண்டரில் மாவு தான் அரைக்கணும், அரைச்சி முடிச்சோன்னா தொடச்சி வச்சுப்போம். ஒரு வண்டினா இத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த உடம்புக்கு நம்ம எதையுமே கவனிக்கிறது. ஏன்னா மற்ற பொருட்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினது. இந்த உடம்பு ஃப்ரீ இலவசம். தாய் தந்தையர் போட்ட பிச்சை, சொல்ல போனால் இது தாய் தந்தையர் கொடுத்தது. இது ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறோன்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. காசு கொடுத்து வாங்கின விஷயங்கள்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இலவசமாக வந்ததால் இதில் மெயின்டெனன்ஸ் இல்லை. ஆனால் எப்போ மெயின்டைன் பண்ணுறோம், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லையா. ஏன் அப்படின்னா, ஒரு கரு உருவாகும் போது நம்ம இதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்ம தெரிந்து கொள்ளணும், ஒரு அம்மாவுடைய கருமுட்டையோட அப்பாவுடைய உயிரணு சேருது பார்த்திங்கன்னா, அந்த ஹெட்டு போய் உள்ளே தொலைச்சிட்டு பால் விழும்போது ஹெட்டு உள்ளே போகுது பார்த்திங்கன்னா, அது ஷன நேரம்னு சொல்கிறாங்க, நேனோ செகண்டுன்னு சொல்கிறாங்க. கண்ணே மேய்க்கிற நேரத்தில் மைக்ரோ செகண்ட், அது அந்த நேரத்தில் உள்ளே போயிடுது. அப்படி உள்ளே நுழையுது பார்த்திங்களா. நுழையும் போது ஒரு தாய் உடனே உருவாகிறது. ஐயா சொன்ன மாதிரி 7ஆவது நாள் 14ஆவது நாள் எப்படின்னா இருக்கலாம், அந்த உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் உயிர் உருவாகிறது 7, 14 அதெல்லாம். உள்ளே நுழையும் போது ஒரு தாய் தலைவாரிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் பால்டட் ஹெட்டான குழந்தைங்க பிறகு.
சீக்கிரமாக முடி விழுந்து வழுக்கத்தில் எடுத்து பார்த்தீங்களா, அந்த குழந்தைலாம் அம்மா தலைவாரிட்டு இருக்கும்போது உருவான குழந்தைங்க. இது உண்மை. மருத்துவ முறைகளில் இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. கண்ணில் மை வச்சிட்ருக்காங்க, இல்லை கண்ணை கசக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்டை கரு முட்டையோடு போய் இணைஞ்சதுன்னா 1.5 கண் பார்வை, நீ என்ன பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு 1.5 கண் பார்வையாக பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்குது. வாயில் ஏதாவது கெட்டி பொருளை வச்சு கடிச்சிக்கிட்டு இல்லை ஏதாவது பல்ல நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் கருக்கா பல்லு, சீக்கிரம் பல்செட்டு போடுற குழந்தைங்க பிறக்குது. இப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் எப்படி இருக்கிறோம், யார் பார்த்தாலும் முகம் சுளிக்காத அளவு ஆரோக்கியமாக இருக்கிறோம். கை கால்கள் நல்லா ஊனம் இல்லாமல் பிறந்துடும். மலம் ஜலம் கழிக்காமல், அன்றைக்கி அவங்க மோஷன் போல் யூரின் போல் ஏதோ ஒரு பிரச்சனைனால மலம் கழிக்கல அன்றைக்கினா அன்றைக்கி கரு உருவாச்சுன்னா மந்த புத்தியுடைய குழந்தைகள் பிறக்குது, ஆட்டிசம் குழந்தைங்க பிறக்குது. இப்படி பல விஷயங்கள் கரு உருவாகும் போது இருக்குதுங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம இரையாற்றம் என்ன பண்ணியிருக்குது, தாய் தந்தை செய்த புண்ணியம் நம்ம சிறப்பாக பிறந்திருக்கிறோம். அதுக்கு தான் அவங்களுக்கு தினம் ஆசானவர்கள் அன்னை யார் கடவுளை கூட கூப்பிடாமல் இருக்கலாம், எழுந்து என்ன பண்ணணும், தாய் தந்தையரை வணங்கணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் என்ன இருக்குது, நம்ம போர்டில் பார்த்த மாதிரி இத்தனை பதிவுகளையும் அடக்கி கொண்டு ஆரோக்கியமாக நம்ம தாய் நம்மளை பெற்றெடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரு உடல்னு சொல்கிறேன். பரு உடல் எல்லாமே தமிழ் வார்த்தைகள் தான், நம்ம கேட்காத வார்த்தைகள். சாமிஜி ரொம்ப அழகாக இலக்கண வார்த்தைகள்லாம் எடுத்து நமக்கு தமிழ் உச்சரிப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. உடல்னா பார்க்கக்கூடிய உடல், உடல்னால் நமக்கு தெரியும். பரு உடல்னு ஏன் கொடுத்தாங்களா, அப்போ குண்டா பருமனான உடலா? அப்படி இல்லை. இவ்வளவு உயரம் இவ்வளவு அகலம் இந்த மாதிரி அமைப்புன்னு சொல்கிறோம். ஒருத்தரை பற்றி ஒரு அமைப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பரு உடல். இந்த பரு உடலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எதால் ஆனதுங்க இந்த பரு உடல்? எதால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது, செல்களால் ஆனது இல்லையா? இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மண்டபம் இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குறோம், உள்ளேருந்து பார்க்கும்போது இன்டீரியர்லாம் ரொம்ப அழகாக இருக்குப்பா, இந்த பில்டிங் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பில்டிங் எதால் ஆகுது? செங்கல்லால் ஆனது. செங்கல் மட்டும் வச்சு கரெக்டாக பில்டிங் வந்துடுமா? அப்புறம் சிமெண்ட்டு, மண், கம்பி, மரம் இருக்குது, நிறைய விஷயங்கள் சுண்ணாம்பு படிச்சிருக்கிறாங்க, நிறைய இன்டீரியர் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் சேர்க்கும்போது தான் இந்த பில்டிங் எப்படி இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம். அதை மாதிரி இந்த உடல் என்பது இது புற உடல், அக உடல்னு ஒன்று இருக்குது. இந்த புற உடல் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், இன்னும் ஒரு 3-6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வந்து இன்னும் வயதாக இருக்கும், கொஞ்சம் முடி நரைச்சிருக்கும், மாற்றம் இருக்கும். அதே மாதிரி அக உடல் என்பது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனதுன்னு சொல்கிறேன். செல்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த உடல். பல கோடி செல்கள் இருக்குது. நம்ம உடம்புல எவ்வளோ செல்கள் இருக்குது தெரியுமா? நம்மளை பற்றி நாம் ஒரு பொருளை உபயோகப்படுத்தினா அந்த பொருளை பற்றிய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளணும், அதற்காக சொல்கிறோம். இப்போ நம்ம உடம்புல 6000 கோடி செல்கள் இருக்குது. 6000 கோடி செல்கள், அதில் 4500 கோடி செல்கள் உடல் செல்கள், 1500 கோடி செல்கள் மூளை செல்கள். இதில் என்ன ஒரு விசேஷம் பாருங்கள், உடல் செல்கள் உதிர்ந்தால் புதுசாக நம்ம சாப்பிட்ற உணவு, காற்று, நீர், கோள்கள்லேருந்து வர ஆற்றல், பூமியின் வெப்பத்தினால புதுசாக என்னாகும், தினம் செல்கள் 6000 கோடி செல்கள் என்னாகும், தினம் சில செல்கள் உதிரும், புதுசாக உருவாகும். ஆனால் அங்கேயே ஒரு ட்விஸ்ட்டு, மூளை செல்கள் உதிர்ந்தால் உருவாகவே உருவாகாது. ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளோதான். 1500 கோடி செல்களை தினம் குறிப்பிட்ட செல்கள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம பண்ணுற வேலையில் சிந்திக்கிறதால. இப்போ உதிர்ந்துக்கிட்டே தான் வயசான அப்புறம் என்ன வருதுங்க, நமக்கு எனக்கு மறந்து போச்சு, ஞாபக மருதி வருது. அப்போது நமக்கு அந்த செல்களை, அந்த 1500 கோடி செல்களை நம்ம என்ன பண்ணணும், உதிர்ந்தது போக இருக்கிற செல்களையாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பயிற்சிகளின் மூலமாக புதுப்பித்தல், இல்லை அதை நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள், அதை ஆயுளை நீடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் யாரும் செய்யறது இல்லை. இப்போ இந்த பயிற்சிகளின் மூலமாக அதெல்லாம் நம்ம செய்ய இருக்கிறோம். அப்போ பல கோடி இந்த மாதிரி செல்களால் ஆனது தான் இந்த உடல். ஒவ்வொரு செல்லும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடதுருவம் தென்துருவமாக தள்ளி இருக்குது. இப்போ நம்ம உடம்பு பார்க்க எப்படி இருக்குது, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பே ஒரு ஜல்லடாக மாறி இருக்குது சொன்னால் நம்ப முடியுதா? நம்ப முடியாது. ஏன்னா செல்கள் வடதுருவம் தென்துருவமாக ஒன்று தள்ளி வைத்து தான் இருக்குது. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கும், நெருக்கமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு மாவு ஜல்லடை இருக்குது நம்ம வீட்டில், இல்லை ஒரு நெட்லான் வலை இருக்குது. வலையை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் தெரியுதா? ஒரு 10 அடி 20 அடி தள்ளி பார்த்தா அந்த வலையில் இருக்க ஓட்டை தெரியுமா? அதை மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்குது. நம்ம உடம்பு ஜல்லடை மாதிரி தான் இருக்குது. பெனட்ரேட்டிவ்னு சொல்கிறார் சாமிஜி. ஊடுருவும் தன்மையுடையதாக செல்கள் நம்ம உடம்புல வடதுருவம் தென்துருவமாக அமைந்திருக்குது. ஒரு செல் இந்த மாதிரி 6000 கோடி செல்கள் இந்த உடம்பு ஆனது இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ஒரு செல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல கோடி உயிர் துகள்கள் இருக்குது. செல்லையே பார்க்க முடியாது, நம்ம செல்லையே
தினம் உதிர்ந்துன்ற இந்தாப்பா இவ்வளோ செல்லு உதிர்ந்துச்சு எனக்குன்னு எடுத்து என்ன பண்ண முடியாது, ஐயா கிட்டே கொடுக்க முடியாது, அம்மா கிட்டே காமிக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்கிறோம் செல்களோட கவுண்டிங்கை? பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, பிளட் டெஸ்ட்டில் WBC RBCன்னு செல் கவுண்டிங்ஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதில் நிறைய இதெல்லாம் லேபில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி செல்கள் இருக்குது. ஒரு செல் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் பல கோடி உயிர் துகள்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. உயிர் துகள்கள், காட் பார்ட்டிகல்ஸ். இப்போ பல கோடி உயிர் துகள்கள் சேர்ந்தது ஒரு செல்லு இல்லை, ஒரு செல்லுக்குள்ளே பல கோடி உயிர் துகள்கள். அதில் ஒரு உயிர் துகள்கள் எடுத்து இப்போ பார்க்குறோம். ஒரு உயிர் துகள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் பல கோடி இறை துகள்கள் இருக்குது. அப்போ பல கோடி இறை துகள்கள் சேர்ந்தது ஒரு உயிர் துகள். பல உயிர் துகளுடைய கூட்டு ஒரு செல்லு. பல செல்களின் கூட்டு ஒரு திசு. பல திசுக்களின் கூட்டு ஒரு உறுப்பு. பல உறுப்புகளின் கூட்டு மண்டலங்களாக இருக்குது. காற்று மண்டலம், இரத்த மண்டலம் அப்படின்னு உடம்புல மண்டலங்களாக பிரியுது. பாருங்கள், அவ்வளோ அழகாக திசு அழகாக பிரியுது. தசைகள் மாதிரி பிரிஞ்சிட்டே வருது. மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தது யாருங்க? மனிதனாக உட்காந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, சிவகங்கையில் ஸ்டேஜில் உட்காந்து பேசிட்டு ஒரு துளி விந்து பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல. சாமிஜி எப்படி எழுதிருக்கு, அவரோட பாட்டெல்லாம் படிக்கும்போது அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பனித்துளி போல்னு சொன்னார். பனித்துளி எவ்வளோன்னு இருக்கும், புல்லு மலர்க்க துளி. பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி. ஒரு துளி விந்து வாங்கி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மேஜிக் பண்ணி பெரிய உருவமாக ஆக்கிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அபயங்களாகி தனித்து எங்கும் சிறப்புன்னு போடுறாங்க. ஒன்று என்ன மாதிரி அவர் இல்லை, அவரை மாதிரி என்ன மாதிரி ஐயா இல்லை, ஐயா மாதிரி நான் இல்லை, அவரை மாதிரி நான் பேச முடியாது, அவரை மாதிரி நான் பாட முடியாது, என்ன மாதிரி ஐயா பேச முடியாது இல்லையா. அப்போ ஒவ்வொரு உடலும் எப்படி இருக்குது, சிறப்பு வாய்ந்த தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு உடல் தான் நம்முடைய பரு உடல். அப்போது பல இறைத்துகள் சேர்ந்தது ஒரு உயிர்த்துகள், உயிர்த்துகள் சேர்ந்தது ஒரு செல்லு, செல்கள் சேர்ந்தது திசு, திசுக்கள் சேர்ந்தது உறுப்பு, உறுப்புகள் சேர்ந்தது மண்டலம். இது வந்து காயக்கல்பத்தில் அடிப்படைங்க. அதை தாண்டி விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். எங்கேருந்து நாம் வந்திருக்கிறோம் இல்லையா. நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிரென அழைக்கப்படுகிறான். நிறைய ஆழ்வார்கள் எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. மேலே எதுவாக இருக்குதோ அதுதான்ப்பா நீயாக இருக்கிறேன்னு. இந்த 2 லைன் மட்டும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். அண்டத்தில் கடவுள் என பேசப்படுவான், பிண்டத்தில் உயிரென அழைக்கப்படுகிறான். சாமிஜி ரொம்ப அழகாக எடுத்து போட்டாங்க. அப்போ அங்கே யார் இருக்காங்களோ அது நான் இருக்கேன், நம்ம தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். வேதாத்ரி மகரிஷி அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் எல்லா கேள்விக்கும். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவர் அண்டத்தில் பிண்டத்தில் அவனையே காண்கிறார். ரொம்ப அழகாப்பட்டார். கண்டத்தின் மேலே சுத்தி, இங்கு கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவர் உயிர் மையத்தில் எடுத்து தவம் செய்யும்போது அண்டத்தில் பிண்டத்தில் யார் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அழகாக போடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த அடிப்படை பருவுடல், இந்த பருவுடல் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், இறைத்துகள், உயிர்த்துகள், செல் தான் திசுவாக மாறுது, திசு உறுப்புகளாக மாறுது, உறுப்பு மண்டலமாகி பருவுடல் சொன்னோம் இல்லையா. இந்த திசுக்கு முன்னாடி என்னென்னவாலாம் வந்திருக்கிறோம் அப்படின்றத எப்படி அண்டத்தில் இருப்பவர் பிண்டத்தில் இருக்கிறாருன்னு விஞ்ஞான பூர்வமாக இப்போ பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தானே நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோம், மேலே ஒருத்தர் இருப்பான், அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது யார்? அது கடவுள், இறைநிலை. அந்த இறைநிலை அங்கே என்ன இருக்குது அந்த இடத்துல? வேதம் சொல்வதும் அதுதான், வேதாத்திரியம் சொல்வதும் அதுதான், விஞ்ஞானம் சொல்வதும் அதுதான். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அந்த இடம் வந்து பாழ், சூன்யம், இருட்டு, ஆதி அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே வெறும் அழுத்தம் மட்டுமே இருக்கிறது. அப்போது அந்த இறைவன் இருக்கின்ற இடத்திலே அழுத்தம் மட்டும் ஏற்படுவதால் அந்த அழுத்தத்திலிருந்து எது வருகிறது, அழுத்தும் பொழுது அது நொறுங்கி துகளாக மாறுகிறது. அதுதான் என்னது, காடு பார்ட்டிகல்ஸ், இறை துகள். இப்போ இறைவன் என்னவா மாறுறாரு, இறை துகளாக மாறுறார். இந்த இறை துகளில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் இழுக்கின்ற சக்தி, காந்த சக்தி இருக்கிறது. அந்த காந்த சக்தி எல்லாம் இறை துகள்லாம் ஒன்று சேரும்பொழுது என்னவா மாறுது, ஆகாஷ் என்கின்ற விண்ணாக மாறுகிறது. இப்போ இறைவன் எங்கே மாறி இருக்காரு, இறைவன்
இறை துகளாகி, இறை துகள் என்னவா மாறி இருக்கு? விண்ணாக மாறி இருக்கிறது. இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் ஒன்று சேரும் பொழுது என்னவா மாறும்? அதுதான் மூலகங்கள், எலிமெண்ட்ஸ். அதுதான் மூலகங்களாக மாறுகிறது. இந்த மூலகங்களால் மாறின உடனே அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நான்கும் சேர்ந்தது எதனுடைய தொகுப்பு? விண் என்கின்ற ஆகாயத்தின் தொகுப்புன்னு சொல்கிறோம். இது மெய்ஞானம் சொல்வது. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலகத்துக்கு உள்ள 4 வகையான அமிலங்கள் இருக்கிறது. இந்த மூலகத்துக்கு உள்ள அதைத்தான் இந்த பக்கம் பஞ்சபூதம் சொல்லிடுச்சு. இங்கே விஞ்ஞானம் சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைநிலை என்பது இறை துகளாகி, இறை துகளே விண்ணாகி, ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் ஒன்று சேரும் பொழுது மூலகங்களாக, எலிமெண்ட்ஸாக மாறி அந்த மூலகத்துக்கு உள்ளே 4 வகையான அமிலங்கள் இருக்கிறது. விஞ்ஞானம் சொல்வது அதுதான். அடினைன், தைமின், சைடோசின், குவானின் அப்படிங்கிற 4 வகையான அமிலங்கள் அந்த மூலகத்துக்குள்ள இருக்கு. அந்த 4 வகையான அமிலத்துக்கு பேர் தான் என்னது? ஜீன், மரபணு அப்படின்னு பேர். அப்போ இறைநிலையே எங்கே வந்திருக்கு? இப்போ மரபணுவாக வந்துருச்சு. இந்த கோடிக்கணக்கான மரபணுக்கள் ஒன்று சேரும் பொழுது என்ன உருவாகும்? ஒரே ஒரு குரோமோசோம் உருவாகும். அதிலிருந்து இப்போ இறைவன் எங்கே வந்திருக்கிறாரு? குரோமோசோம் நிலைக்கு வந்திருக்கிறாரு. 46 குரோமோசோம்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன உருவாகும்? ஒரு செல் உருவாகும். இப்போ இந்த பல செல்கள் ஒன்று சேர்ந்தாலும் என்னவா வந்துருச்சு? திசுவாகி, திசு தசையாகி, தசை உறுப்புகளாகி, உறுப்புகள் மண்டலமாகி, மண்டலம் என்னவா மாறிடுச்சு? பருவுடல். அப்போ ஆரம்பத்தில் நம்ம என்னவா இருந்தோம்? இறைநிலையாக இருந்தது இறை துகளாகி, விண்ணாகி, மூலகமாகி, மரபணுவாகி, என்னவா மாறிடுச்சு? இப்போ குரோமோசோமாகி, செல்லாகி, திசுவாகி, தசையாகி, உறுப்பாகி, மண்டலமாகி, பருவுடலாக எங்க இருக்கு? இப்போ இங்கே சிவகங்கையில் இந்த மஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆதியில் என்னவா இருந்தது இது? இப்போ என்னவா இருக்கிறது? அப்போ நான் யார்? அவ்வளோதான். அப்போ நான் யார்? அப்போ நானே எதுவாக இருக்கிறேன்? இதுவாக இருக்கிறேன். இது எதுவாக இருக்கிறது? அப்போ நானும் அதுவும் யார்? 2 பேருமே. அப்போ நம்ம ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட சண்டை போடலாமா? சண்டை போடலாமா? ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை திட்டலாமா? ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை அடிக்கலாமா? ஆனால் நம்ம பண்ணுறோமே. ஏன் பண்ணுறோம்? காரணம் என்ன? 126. காரணம் என்ன? 126. அந்த 126 எங்கே இருக்கு? 84 இருக்கு. 126 84க்குள்ளே போய் 84 என்ன பண்ணி எதை கெடுத்துருச்சு? 120 கெடுத்துருச்சு. 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 126, 84, 120. இது உங்கள் தூக்கத்தில் எழுப்பு கேட்டால் கூட அப்படியே மாறாமல் சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது பருவுடல் என்பது இது என்ன? இது யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் அம்மா சொன்னாங்க. கண்டத்தின் மேல் கருவில் நிலைத்தவர் அண்டத்தில் பிண்டத்தில் அவனையே காண்கிறார் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார், குரு சொல்கிறாரு. அப்போ குரு சொன்னார்னா நம்ம இடம் நம்பிடுமா? எந்த குருவும் சொல்லாதது மகரிஷி மட்டும்தான் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நான் சொன்னது அப்படியே நீ நம்பணுன்ற அவசியம், சொல்லால் மட்டும் நம்பாதே. நீ என்ன பண்ணணும்? ஏன்? உனக்குள்ள சுயம்னு ஒன்று இருக்குல்ல. எனக்குள்ள எது சுயமாக இருக்கிறதோ அதுவே உனக்குள்ளும் சுயமாக இருக்கிறது. அது பிரகாரம் நீ என்ன பண்ணணும்? நீ சுயமா சிந்திச்சேன்னா நீ இந்த உடம்பு யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த பருவுடல் தான் அனைத்தையும் இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய வேலையே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்கிறது? இப்போ இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குங்க? உயிர் இருக்கிறது. வெரி குட். யார் சொல்லுது உயிர்னு? யார் சொல்லுது உயிர்னு? யார் சொன்னது உயிர்னு? கையை தூக்குங்க. உங்களுக்கு 2 டீ, உங்களுக்கு மட்டும் 2 டீ முடிஞ்சால் சாப்பிட்லாம். ரைட். இப்போது இந்த உடம்புக்குள்ள உயிர்னு இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கு இன்னொரு பேர் என்னது? அந்த உயிருக்கு என்ன பேர்? என்னது? சிவம் அப்படின்னு பேர். இந்த உடம்புக்குள்ள தான் சொன்ன மகான்கள் சொன்னாங்க,
சிவம் இன்றி சரீரம் இயங்க சாத்தியமில்லை. அதே நேரத்தில் இந்த சரீரம் இன்றி இந்த சிவம் இயங்கவும் சாத்தியமில்லை. அப்போ எதுக்கு அடிப்படை எது? இந்த உடம்பு தான். ஏன்? இந்த உடம்பு வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆயுளை கழிக்கணும், கர்மாவை என்ன பண்ணணும்? போக்கணும். கர்மாவை போக்கணும்னா நம்ம எதை வச்சு போக்கணும்? கர்மாவை இந்த உடம்பை வச்சு தான் போக்கணும். அந்த 84 கர்மா நம்மக்கிட்ட எப்படி இருக்கு? 80% கர்மா உடல் சார்ந்த நோய்கள், 20% கர்மா மனம் சார்ந்த நோய்களாக நமக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கங்க, இதுதான் அடிப்படை. 84 கர்மால 80% எதில் இருக்கு? உடம்பு சார்ந்த நோய். கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா? நம்ம தைராய்டு எவ்வளோ சொல்கிறோம், நம்ம பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், இதெல்லாம் உடல் சார்ந்த நோய்கள். இதெல்லாம் 20% என்னது? மனசு சரியில்லை, பிள்ளை வாழ்க்கை சரியில்லை, பொண்ணு வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம் பாருங்க. இதெல்லாம் மனம் சார்ந்த நோய்கள். அப்போ நமக்கு இந்த 84 கர்மாக்கள் இந்த சிவம்னு ஒன்று உள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியாத? இந்த பிறவியிலே நம்ம அந்த கர்மாக்களை அழிக்க முடியும். அப்போ இந்த சிவம்னு இருக்கு இல்லையா, இந்த சிவத்துக்கு மேலே இது இருக்கு பாருங்க. இது என்னது? இதுக்கு பேர் சித்தர்கள் சொல்றது என்னன்னா, இதுக்கு பேர் கொக்கி. இதுக்கு பேர் கொக்கின்னு பேர். கொக்கின்னு என்ன அர்த்தம்? பிடிச்சிக்கிறது, பிடிச்சி வச்சிருக்குது. இந்த கொக்கிக்கு பேர் தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க? இந்த கொக்கிக்கு பேர் என்னது? கர்மா. இதுக்கு பேர் தான் கர்மா. இந்த கொக்கிக்கு பேர் தான். நீ ஒழுங்கா உன் கர்மாவை கிளியர் பண்றியான்னு பார்ப்பார் கடவுள். இந்த சிவம் பார்க்கும். நீ அந்த கர்மாவை நீ ஒழுங்கா கிளியர் பண்ற வரைக்கும் எது உள்ள இருக்கும்? சிவம் உள்ள இருக்கும். உன் கர்மாவை நீ ஒழுங்கா பண்ணலைன்னா இது என்ன பண்ணும்? கடவுள் என்ன பண்ணுவாரு? இந்த கொக்கியை மட்டும் தூக்கிடுவார். இப்ப நம்ம யார்? இப்போ சவம். இப்ப சவம் என்ன பண்ணும்? இப்போ சொல்லுங்க, இப்ப சவம் என்ன பண்ணும்? இப்போ ஒண்ணுமே பண்ணாதா? சரி, நாமெல்லாம் சிவமா சவமா? கரெக்டா சொல்லணும். இப்போ நாமெல்லாம் சிவமா சவமா? நாமெல்லாம் யாரு? சிவமா சவமா? டக்குன்னு சொல்லுங்க. சிவமா? இல்லை, சவத்தோடு இருக்கின்ற சிவம். நாமெல்லாம் எது? நமக்குள்ள என்ன இருக்கிறது? நமக்குள்ளேயும் ஒரு பிரேதம் இருக்கிறது. நாம மற்ற பிரேதத்தை பார்த்து பயப்படுறோம். நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? அந்த சிவம் போயிடுச்சுன்னா இது என்னது? இதுவும் பிரேதம் தான். அப்ப நம்ம அடுத்த பிரேதத்தை பார்த்து பயப்படுறோமே, நாம யாரு இப்போ? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கிறது? நாம இப்ப என்ன? இப்போ பிரேதத்தோடு இருக்கின்ற சிவம். அந்த பிரேதம்லாம் சிவம் இல்லாத பிரேதம். சிவம் இந்த சவத்தை தூக்கிட்டு அவ்வளவுதான். அந்த அவ்வளவுதான். இப்போ இந்த பிரேதத்தை சிவம் தூக்கிட்டு சுத்தின்னு இருக்குது. அந்த சிவம் போயிடுச்சுன்னா இந்த பிரேதத்தை என்ன ஆகும்? 4 பேர் தூக்குவான். இதை ஒழுங்கா புரிஞ்சுங்க. ஏன்னா ஏன் இதெல்லாம் காயகல்பத்தில் சொல்றோம்னு விஷயத்துக்கு வரப்போறோம். இப்போ ஏன்னா இப்போ இந்த சிவம் இருக்குல்ல, இப்போ இந்த கர்மா இருக்கு இல்லையா, இப்போ நாம சிவமா இருந்தவன் என்னவா மாறிட்டோம்? இப்போ சவமா மாறிட்டோம். இப்போ சிவமா இருந்தவன் சவமா மாறிட்டான் அப்படின்னா இப்போ நம்முடைய ஆயுள் எத்தனை வருஷம் நம்ம சொன்னோம்? ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க. இப்போ இறந்தவருக்கு வயசு இப்போ 80 வயசு. இப்போ இவருக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு அவரு? இந்த கணக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணக்கு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சாதான் டீ பிரேக்கு. பாருங்க, 120 வருஷம் நம்முடைய கர்மா. எத்தனை வருஷத்தில் இறந்துட்டார் ஒருத்தர்? இப்போ இன்னும் எத்தனை வருஷம் கர்மா அவர்கிட்ட இருக்கு? 40 வருஷம் கர்மா டியூ அவருக்கு இருக்குது. இந்த 84 இன்னும் எது அவர் கழிக்காம போயிட்டாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இவருக்கு 3 பசங்க. இவருக்கு யாருக்கு? இந்த இறந்தவருக்கு 3 பசங்க. இந்த 3 பசங்கள்ல 1 பெண்ணு, 2 ஆண். இப்போ இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
கல்யாணம் ஆனதுனால அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்க இன்னொரு வம்சத்தோடு அவங்க போய் இணைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து ஆடி தள்ளுபடி அவங்க கிடையாது. இப்போ இவங்க டிஸ்கவுண்ட் போயிட்டாங்க இவங்க. அப்போ மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க அங்கே? 2 பேர் இருக்காங்க. இப்போ இவருடைய கர்மா இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 40 வருஷம் கர்மா. இவருடைய பதிவுலாம் யார்கிட்ட போகுது? இப்போ இந்த 2 பேர்கிட்ட எப்படி போகும்? நல்ல புத்திசாலி. 20 தான். 20 அது என்ன உங்கள் கணக்கு? நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்களா? கர்மா என்னானே நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்க 20 தான். உடனே அது எப்படி 20 மாறும்? அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இதை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சடங்குல பங்காளிங்கெல்லாம் வாங்கப்பான்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து நம்ம பங்காளிகள் என்ன பண்ணுவாங்க? என்ன கூப்பிடாமே எடுத்துட்டேன்னு சண்டை போடுவாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? இந்த 40ல் யாரெல்லாம் பங்கு வாங்குறீங்களோ அவங்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பங்கு ஆளிகள் 40ல் யாரா பங்கு வரணும்? நம்மளாம் யாராவது கிட்டக்க நிற்போமா? யாராவது ஒருத்தராவது நிற்போமா கிட்டக்க? என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும்? எப்பா நான் ஊர்லேயே இல்லைப்பா, நான் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, நீ ஊர்லேயே இல்லை. இப்போ சிவகங்கையிலேயே நான் இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருந்தாலும் இந்த கர்மா அங்கே வந்துடும் உனக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. கர்மா கிட்ட யாரும் விளையாட முடியாது. பங்காளி இது என்ன பண்ணோம்? டிசைட் பண்ணோம். இந்த 40 யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். யாரெல்லாம் பங்காளிகள்லாம் உள்ளே வரான், ரூட்டில் வரான், எவன்லாம் காசு கொடுத்து அவனா சூன்யம் வச்சுக்கிறானோ அவனெல்லாம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு சண்டை போடுறான் பாருங்க, அவனை இது எதனோட தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள், தன்னுடைய கர்மாக்கள் எதனுடைய அதுக்கு அதிகமாக ஒத்த ஜீன் வருதோ அங்கே போய் இணைஞ்சிடும். ஒத்த ஜீனோட இணைஞ்சிடும். இப்போ இந்த 2 ஆண் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆயுசு எவ்வளவு? அவங்க 2 பேருக்கும் 120 120. உங்கள் கணக்கு பிரகாரமே நான் வந்துடுறேன். 2 பேருக்கும் எவ்வளோ சொன்னீங்க நீங்கள்? 20. இப்போ இந்த 120 ஒரு பையனுக்கு என்ன ஆச்சு இப்போ? அப்போ இவங்க ஆயுசு எவ்வளோ இருக்கணும்? இப்போ இவங்க 140 வருஷம் இருக்க முடியுமா இவங்க? அப்போ இவங்க என்ன பண்ணணும்? இப்போ அந்த கர்மாவை யார்கிட்ட கொடுக்கணும்? அவங்க பசங்கிட்ட கொடுத்துடணும். இது தேவையா? அப்போது இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? இங்கே தானே பிரச்சனை. அப்போது இது என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? இது தன்னுடைய ஆயுளை என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன் இது தன்னுடைய ஆயுளை கூட்டணும்? அவ்வளோதான். இது தன்னுடைய ஆயுளை கூட்டிடுச்சுன்னா தன்னுடைய கர்மாவை இது என்ன பண்ணும்? தானே அனுபவிச்சிடும். தான் அனுபவிச்சு முடிச்சிச்சுன்னா இங்கே என்ன போகும்? ஒன்று 0ல் இருக்கும், இல்லைன்னா வந்து குறைவாக போகும். அதனால தான் சொல்கிறேன், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க யாரும். நான் ரொம்ப சொல்கிறேன் இல்லையா, நான் ரொம்ப நாள் இருக்கவே கூடாதும்மா அப்படின்னுவோம். ஒரு சில நேரத்தில் சொல்லுவோம். ஒரு சில நேரத்தில் கேளுங்களேன், ஏதோப்பா காடு வாங்குது, வீடு போங்குது. இந்த டைலாக்லாம் நம்ம பேசுவோம், ஒரு விரக்தியில் பேசுவோம். ஆனால் உண்மையிலே உடம்புக்கு ஒன்று பிரச்சனை வந்து என்ன சொல்லுவோம்? எப்பா என்னை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் பாப்பா, மூச்சே விட முடியலப்பா. இப்போ நேற்று அப்படி சொன்னாங்களே, எதனால் பயம்? உயிர் மேலே, மரணத்தின் மீது அவ்வளோ பயம் நமக்கு இருக்கிறது. அப்போது நம்முடைய ஆயுளை இந்த காயகல்ப பயிற்சியின் மூலமாக நம்ம நீட்டிக்கலாம். ஆயுளை நீட்டிப்பது மட்டும் இல்லாமல் அந்த கர்மவினை பதிவுகள், கருமையத்தையே நம்ம தூய்மை செய்யறதுனால அந்த கர்மவினை பதிவுகள் என்ன ஆகிடும்? நமக்கு அழிந்துவிடும். அப்போ கர்மவினை பதிவுகள் நமக்கு அழியறதுனால நமக்கும் கர்மாவனுடைய தாக்குதல் குறைவு, அவங்களுக்கும் கர்மவினை தாக்குதல் அவ்வளவாக போகாது. அதனால் இந்த உடலை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த பிரயாணத்தை நம்ம செய்யணும். இந்த உடலை வைத்துக்கொண்டு பிரயாணத்தை செய்கின்ற இந்த பிரயாணத்தினுடைய ஒரு அற்புதமான பயிற்சி தான் எது? இந்த காயகல்ப பயிற்சி. சரி, இப்போ நம்ம எதை பார்த்துருக்கோம்? காயகல்பம்னா என்னன்னு பார்த்துருக்கோம், சித்தர் கலைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், குருவனுடைய விளக்கம் பார்த்துருக்கோம். வானியல் ஜோதிடத்தில் இந்த காயகல்பம் எப்படி நம்ம கருமையத்தோடு இணைகிறதுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பரு உடல்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட். அதை பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம்.